சினிமாவில் அஜித் குமார் படங்களுக்கு இருக்கும் மாசை பற்றி சொல்ல தேவையில்லை. அவர் என்ன படம் செய்கிறார், எப்பொழுது படப்பிடிப்பு துவங்குகிறது, யார் யார் நடிக்கிறார்கள் என்ற அப்டேட்ஸ் வந்தாலே ரசிகர்கள் வைரலாகி கொண்டாடி விடுவார்கள். அந்த வகையில் அஜித் குமாரின் அடுத்த பிரம்மாண்ட படம் AK-64 குறித்து சூடான தகவல்கள் வெளியாகி வருகின்றன. மேலும் மாசான சர்ப்ரைஸான விஷயங்களும் லீக் ஆகி வேக வைத்திருக்கிறது. தமிழ் சினிமாவை தன்னுடைய தன்னிச்சையான நகைச்சுவையால் பிரபலமடைந்தவர் நடிகர் வடிவேலு. தன்னுடைய பாடி லாங்குவேஜ் மக்கள் மத்தியில் காமெடி நடிகர் என்ற இடத்தை பிடித்தார். இவரது நகைச்சுவையால் பல திரைப்படங்கள் வெற்றி பெற்றுள்ளன. வடிவேலு மற்றும் அஜித் இவர்கள் இருவரும் இணைந்து ஆரம்ப காலகட்டத்தில் சில திரைப்படங்களில் நடித்துள்ளார்கள். அந்த வகையில் பவித்ரா, ஆசை, மைனர் மாப்பிள்ளை, ஆனந்த பூங்காற்று, ராஜா ஆகிய திரைப்படங்கள் ஆகும். அதன் பிறகு இருவரும் இணைந்து ஒன்றாக நடிக்கவில்லை. ராஜா திரைப்படம் 2002ஆம் ஆண்டு வெளியானது. அந்த திரைப்படத்திற்கு பிறகு அஜித் மற்றும் வடிவேலு இருவரும் ஒன்றாக இணைந்து நடிக்கவில்லை. இந்த படப்பிடிப்பின் பொழுதுதான் சில பிரச்சனைகள் ஏற்பட்டதாகவும் சில தகவல்கள் அடிக்கடி வெளியாகும். அந்த வகையில் ராஜா திரைப்படத்தை இயக்கிய எழில் ஒரு பேட்டியில் இது குறித்து பேசியிருந்தார். ராஜா படப்பிடிப்பின் பொழுது வடிவேலு அஜித்தை ஒருமையில் பேசியதால் அஜித்திற்கு பிடிக்கவில்லை எனவும், வாடா போடா என்ற வார்த்தைகளை படப்பிடிப்பில் மட்டுமல்லாமல் படப்பிடிப்பிற்கு வெளியேயும் பயன்படுத்தியதாகவும், அதனால் தான் மீண்டும் வடிவேலுவுடன் இணைந்து நடிக்க விருப்பமில்லை என்ற முடிவிற்கு வந்ததாகவும் கூறுகிறார். இப்படி சின்ன மரியாதை குறைவு காரணமாக 24 வருடங்களுக்கு மேலாக அஜித் மற்றும் வடிவேலு இருவரும் இணைய முடியவில்லை. அதே போல் வடிவேலு அரசியல் ஈடுபாடு, விஜயகாந்த் மற்றும் இயக்குனர் சங்கருடன் இடையே ஆன மோதல் ஆகியால் 10 வருடம் வடிவேலுக்கு சினிமாவில் கேப் விழுந்தது. அதன் பிறகு மாமன்னன் திரைப்படத்தில் மீண்டும் தலை தூக்கினார். ஏற்கனவே நடிகர் சங்க நிகழ்ச்சி ஒன்றில் அஜித் கலந்து கொண்ட பொழுது வடிவேலும் கலந்து கொண்டாராம். அதில் வடிவேலு பார்த்து எப்படி இருக்கீங்க அண்ணா என அஜித் கேட்டதும் கண் கலங்கி விட்டாராம் வடிவேலு. மீண்டும் இருவரும் இணைந்து படம் செய்ய வேண்டும் என வடிவேலு கேட்டுக்கொண்டாராம். அஜித்தும் சம்மதம் தெரிவித்து பேசினாராம். மீண்டும் இவர்கள் இணையும்படியான கதைக்களம் எதுவும் அமையவில்லையா. தற்பொழுது AK-64 படத்தில் வடிவேலு நடிக்கலாம் என கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட 25 வருடங்களாகவே இந்த கூட்டணி அமையாமல் இருந்துள்ளது. மீண்டும் அஜித்துடன் இணைய வடிவேலுக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.